இதில் நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா இந்த தேர்வுகளுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த நேரத்தை வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை வந்து எப்படி செலவிடுறங்கிறது முக்கியம், யாரோட செலவிடுறங்கிறது முக்கியம். 15, 20, 16 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது, இல்லை வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நான் பேசுகிற நிறைய இளைஞர்கள் வந்து எனக்கு சோஷியல் மீடியாவில் பேசினாலும் சரி, நேரில் பேசினாலும் சரி, சார் என்னால் வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே உட்கார கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல, சில பேர் 1 மணி நேரத்துக்கு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல, மைண்டு டைவர்ட் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது ரொம்ப உண்மை. இது நிறைய பேர் நீங்களே சொல்லலாம், உங்களுக்கு கூட இது தெரிஞ்சிருக்கும். இது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மெயினாக நம்மளோட நாளை வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணுறது கிடையாது. நம்ம நாளை நம்ம முக்கியமாக ஷெட்யூல் பண்ணணும். ஹவ் யூ ஆர்கனைஸ் ஒன் டே மேட்டர்ஸ் ஃபார் யுவர் ஹோல் லைஃப். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய இலக்கு வச்சுருக்கோம், அதை அடையணும் அப்படின்னா அது வந்து ஒரே நாள் அடைய முடியாது இல்லையா? ஆனால் அந்த ஒரு நாளில் நீங்கள் என்ன செய்கிறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு நாள் அது வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டே போகும்போது தான் உங்களுக்கு அதோட விளைவு, அதோட கான்சிக்வன்ஸ், அதோட அவுட்கம் தெரியும். இங்கிலீஷில் சொன்னால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க.